டிவிகேக்கு ஆதரவு கொடுக்க நாங்க தயார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. யார் அப்படின்னா, டிவிகே வந்து இப்ப நடந்து முடிந்த எலெக்ஷன்ல வந்து 108 இடங்களை ஜெயிச்சாங்க. 118 இருந்தாதான் மெஜாரிட்டி தன்னோட பெரும்பான்மை நிரூபிக்க முடியும், ஆட்சி அமைக்க முடியுங்கிற கட்டாயத்துல இருக்கனால பல்வேறு கட்சிகள் கிட்ட வந்து அவங்க இது கேட்டுக்கிட்டு ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நேரத்துல ஏடிஎம்கே பார்ட்டிக்குள்ள இருக்கிற சிவி சண்முகம் அப்படிங்கிறவங்க வந்து நாங்க வந்து டிவிகேக்கு வந்து ஆதரவு கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆதரவு நம்ம அந்த கட்சியோட ஆதரவு கொடுத்தோம் நம்மளோட தனிப்பட்ட ஒரு இது போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிவிக்கு ஆதரவு கொடுப்போம். இந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த நேரத்துல விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி 5 வருஷம் ஃபீல்டுல இல்ல, ஆட்சியில இல்ல, இப்பயும் நம்ம இல்ல அப்படிங்கிறப்போ 10 வருஷத்துல ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் கூட இதாயிருவாங்க, அதிருப்தி ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ளேயே சின்னதா ஒரு பிளவு மாதிரி ஏற்படுற மாதிரி சொல்றாங்க. சிவி சண்முகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் ஏடிஎம்கே வந்து இது பண்ணல, சப்போர்ட் பண்ணல அப்படின்னா என்னோட சப்போர்ட், எனக்கு சப்போர்ட் பண்ற நாங்க ஒரு எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து நாங்க டிவிக்கு ஆதரவு கொடுப்போங்கிற நிலைமைக்கு சிவி சண்முகம் அவங்க சொல்றாங்க. இன்னும் எதுவுமே கரெக்டா கன்ஃபார்ம் ஆகல, இப்படி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. சிவி சண்முகம் அவங்க வந்து நேற்று எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பத்தி இமீடியட்டா பேசியிருக்கிறாங்க. எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுமே இன்னைக்கு சடனா எல்லா ஏடிஎம்கேவோட எல்லா மெம்பர்ஸையுமே கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுதுல ஃபர்தரா ஒரு 7 சீட்டு தேவை இருக்கு, பார்ப்போம்.